திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து மாணவர்களுடைய தற்கொலை இந்தியாவில் அதிக அளவில் இதுவரை இல்லாத அளவு வளர்ச்சியுற்று காணப்படுகிறது என்று சொல்லி தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய குற்றவியல் அறிக்கையானது தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியாவின் மக்கள் தொகையின் வளர்ச்சி விகிதத்தை விட மாணாக்கர்களுடைய தற்கொலை விகிதமானது அதிகளவில் இருப்பதாக இந்த ஆய்வறிக்கை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டிலே அதிகப்படியான மன அழுத்தத்தின் நிமித்தமாகவும் மனநல பிரச்சனை நிமித்தமாகவும் இப்படிப்பட்ட தற்கொலைகள், அதுவும் மாணாக்கர்களுடைய தற்கொலைகள் அதிகரித்து வருகிறதாக இந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. ஆகவே குறிப்பாக மாணவ மாணவிகளுடைய நலன் கருதி வரும் நாட்களிலே ஆசிரியர், பெற்றோர் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இணைந்து, அரசாங்கமும் இதோடு கூட இணைந்து மாணவருடைய நலனில் அக்கறை கொண்டு இப்படிப்பட்ட தற்கொலைகள் நடைபெறுவதை தடுப்பதற்கு முடிந்த அளவு முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இதை குறித்ததான குறிப்பு தெரிவிக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை முற்றிலும் தடுத்து நிறுத்துவதற்கு நாமும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலங்களாக பலவித காரணங்கள் நிமித்தமாக மாணாக்கர்களுடைய தற்கொலைகள் அதிகரித்து வருகிறது. அதற்கு மன அழுத்தம், அவருடைய பாடத்திட்டமும் கூட காரணமாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதிகப்படியான பாடத்திட்டத்தினுடைய பழுவி நிமித்தமாகவும் குடும்ப பிரச்சனைகள் நிமித்தமாகவும் சமுதாயத்தில் நடைபெறுகின்ற பலவிதமான ஏற்ற தாழ்வுகள் இவைகள் நிமித்தமாகவும் மாணவ மாணவியர் தொடர்ந்து தற்கொலைக்கு நேராக வழிநடத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. சமீப காலமாக மருத்துவத்திலே தங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற அநேக மாணவ மாணவிகள் நீட் தேர்வு, நுழைவுத்தேர்வு நிமித்தமாக அதிலே அவர்கள் கலந்தாய்விலே கலந்து கொண்டு இன்னும் அதிலே பங்கு பெறுகிற அநேக மாணவ மாணவிகள் போதுமான அளவிலே தேர்ச்சி பெற முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் மன அழுத்தத்திற்குள்ளாகி தோல்வியை தழுவி தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற காரியங்களை நாம் சமீப காலமாக பார்த்து வருகிறோம். மட்டுமல்ல, தேர்விலே தோல்வி பெறும் பொழுதோ அல்லது ஆசிரியர் கண்டிக்கும் பொழுதோ பெற்றோர் கண்டிக்கும் பொழுதோ இன்றைக்கு இருக்கிற மாணவ மாணவியர் அவைகளை தாங்கிக் கொள்ளக்கூடாத மனநிலையிலே தற்கொலைக்கு நேராக தள்ளப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம். ஆகவே தற்கொலை எண்ணத்திற்கு நேராக மாணவ மாணவியரை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட, எந்த பிரச்சனையும் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஆசிரியர்களும் அதே போல பெற்றோரும் கூட இதிலே அதிக ஈடுபாடோடு கூட செயல்பட்டு வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை தடுத்து நிறுத்த அவர்கள் உதவி செய்ய நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்தியாவில் நடைபெறுகின்ற தற்கொலையில் 1/3 பங்கு மகாராஷ்டிரா மாநிலம், மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில்தான் அதிக அளவிலே காணப்படுகிறது. அதுவும் மாணவ மாணவியருடைய தற்கொலைகள் என்று கூறுகிறது இந்த ஆய்வறிக்கை. ஆகவே குறிப்பாக இந்த மாநிலங்களுக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற மாணவ மாணவியருடைய தற்கொலைகளை எண்ணி நாங்கள் பாரத்தோடு அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற மாணவ மாணவியர் பலவிதமான ஆண்டவரே தகப்பனை மன அழுத்தத்திற்குள்ளாகி மனநிலை பாதிக்கப்பட்டு ஒருவேளை பள்ளி கல்வி பாடத்திட்டத்தினுடைய பழு கூட இன்றைக்கு அநேக மாணவ மாணவியரை மன அழுத்தத்திற்குள்ளாக்குகிறது என்கிற ஒரு செய்தியை நாங்கள் அறிந்து வருகிறோம். ஆண்டவரே, மட்டுமல்லப்பா, பிள்ளைகள் இன்றைக்கு சின்ன சின்ன காரியத்தை கூட ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு மன ரீதியாக பலவீனப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதையும் நாங்கள் அறிய முடிகிறது அப்பா. மட்டுமல்ல, இன்றைக்கு
பள்ளிகளிலே கல்லூரிகளிலே ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு வகுப்பையும் அவர்கள் கடந்து செல்வதை ஒரு மிகப்பெரிய பாரமாக பிள்ளைகளுக்கு அது காணப்படுகிறதாக கூறப்படுகிறதப்பா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. மட்டுமல்ல சுவாமி, ஆண்டவரே தகப்பனே, நீட் நுழைவுத் தேர்வுக்கென்று போகிற பிள்ளைகள், இன்றைக்கு அநேக பிள்ளைகள் மனதளவிலே தோல்வியினை சந்திக்க முடியாதபடிக்கு தற்கொலைக்கு நேராக ஆண்டவரை கடந்து செல்வதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆண்டவரை, ஒவ்வொரு துறையிலும் ஆண்டவரை வெற்றி பெற்று மேலோங்கி வருவதற்கு ஆண்டவரை தகப்பனை பிள்ளைகள் அதிக பிரயாசப்பட்டாலும் ஆண்டவரை சூழ்நிலைகள் நிமித்தமாக அவர்கள் தோல்வியுறும் பொழுது ஆண்டவரை அல்லது குடும்பத்திலேயோ அல்லது படிக்கின்ற பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் ஆண்டவரை மன அழுத்தத்திற்குள்ளாக தள்ளப்பட்டு தற்கொலைக்கு நேராக தங்களை ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியர் மீதும் கர்த்தருடைய ஆளுகை வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த காரணத்திற்காகவும் தற்கொலையை முடிவாக எண்ணி பிள்ளைகள் தேர்ந்தெடுக்காதபடிக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தருளுங்க. தற்கொலைக்கு நேராக கோழைத்தனமாக தவறான முடிவுகளை அவர்களை எடுக்க தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள், தற்கொலையின் ஆவிகள் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மீது உம்முடைய நம்பிக்கையின் ஆவி ஆண்டவரை ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் ஆண்டவரே தகப்பனை பள்ளிகளிலோ வீட்டிலோ அல்லது ஆண்டவர் தங்கள் இருக்கிற இடங்களிலோ சாதகம் இல்லாமல் போனாலும் அவைகளை கையாள வேண்டிய விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் தைரியத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம், மத்திய பிரதேசம், தமிழ்நாட்டிலே அதிகப்படியான மாணவ மாணவியுடைய தற்கொலைகள் நடைபெறுகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, வரும் நாட்களில் இது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.